அணிலாடும் ஒன்றில் நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய புத்தகம். இது வந்து விகடன் வார இதழில் வாரம் வந்து ஒரு பகுதிகளுடைய மொத்த தொகுப்பு தான் இந்த புத்தகம். அதில் ஒரு வார இதழில் ஒரு பகுதியில் அத்தை பையன் மாமா பையனை பற்றி சொல்லியிருப்பார். இவனை விட வயசில் மூத்த அத்தை பையங்க மாமா பையன்களை வந்து மாமான்னு தான் கூப்பிடணும். 5-6 மாதம் வித்தியாசம்னாலும் அவங்கள மாமான்னு தான் கூப்பிடணும், இல்லைன்னா திட்டுவாங்களாம். இவனை விட சின்ன வயசில் இருக்கிறவங்க இவனை மாமான்னு தான் கூப்பிட்டாகணுமா. இவங்க ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாட போகும்போது இவருடைய அத்தை பையங்க மாமா பையங்க இவனை விட பெருசாக இருப்பாங்களாம் தோளுக்கு மேலே. அப்போ மாமான்னு கூப்பிட்டு இவங்க விளையாடும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணுவாங்க, அவனுக்கு இது எரிச்சலாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்புறம் அது அத்தை பையன் மாமா பையன் இந்த உறவு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் அது ஒரு ஒரு மாதிரியான புதுவிதமான உறவு அப்படின்னு சொல்லியிருப்பார். இவனும் இவங்க அத்தை பையன் ஒருத்தனும் ஒரே பொண்ணை வந்து ரொம்ப நாளாக சைட் அடிப்பாங்க. யார் காதலிக்கிறதுன்னு 2 பேரும் தூரத்துலேயே நின்று ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருப்பாங்க. யார் ஃபஸ்ட்டு போய் பேசுறது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருப்பாங்க. இதில் என்ன ஒரு இதுனா, யாராவது ஃபஸ்ட்டு போய் லவ் சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இன்னொருத்தனுக்கு அந்த நொடியிலேருந்தே அவள் சகோதரியாக மாறிடுவாளாம். இது இவங்களுக்குள்ளே சொல்லாமே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவர் வந்து ஒரு சின்ன பகுதியில் அவருடைய சொல்லியிருக்கிறத அப்படியே வாசிக்கிறேன். மாமா பையன்களிடமும் இவனுக்கு அந்யோன்யம் அதிகம். வீட்டுக்கு தெரியாமல் பைக்கில் செல்வது, படம் பார்ப்பது, பீர் அடிப்பது என எல்லா திருட்டுத்தனங்களையும் இவனுக்கு அவர்களும் அவர்களுக்கு இவனும் பரஸ்பரம் கற்றுத்தந்தே பால்யத்தை கடந்து வந்திருக்கிறார்கள். அத்தை பையன் மாமா பையன் உறவை நண்பர்களுக்கு இடைப்பட்ட இடத்தில் நிறுத்துவதா, நண்பர்களுக்கு மேற்பட்ட இடத்தில் நிறுத்துவதா என இவன் குழம்பிக் கொண்டே இருக்கிறான். இது ஒரு தனிவிதமான உணர்வு அப்படிங்கிற மாதிரி நான் முத்துக்குமார் அவர் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார்.